மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் 22வது தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. சென்னை மற்றும் மதுரை ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்து சீகான், கண்ணன், ராஜா, திருப்பதி ஆகியோரது தலைமையில் 25 வீரர்கள் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர். இதில் சென்னை மாணவர்கள் சண்டை பிரிவில் 3 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றனர். இதனையடுத்து கட்டா பிரிவில் 2 வெள்ளிப் பதக்கம், 4 வெண்கல பதக்கம் வென்றனர். மேலும் மதுரை மாணவர்கள் சண்டை பிரிவில் 1 தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப் பதக்கம், 2 வெண்கல பதக்கம், கட்டா பிரிவில் 2 வெள்ளிப் பதக்கம், 4 வெண்கல பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இரண்டாவது தேசிய அளவிலான கராத்தே போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்றது. அதில் தமிழகத்திலிருந்து 25 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிக்கு சென்றிருந்தோம். அதில் கட்டா குமித்தே, டீம் ஃபைட் என்ற ஈவெண்ட்ஸ்லாம் நடைபெற்றது. அதில் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் மாணவர் அருண் கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாமினி கோல்டு மெடல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்ட்ரக்டர், சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரியில் நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். என்னுடைய தலைமையில் தான் தமிழ்நாடு டீம் கலந்துக்கிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட்டில் ஃபைட்டிங்கில் நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கட்டாவில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராகவ், ஜனனின்றவங்க குமித்தேயில் கட்டாவில் 3rd பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷியா குமித்தேயில் 2nd பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க. நானே ஒடிசா, அப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளேயே கூட வந்துருச்சு. மறுபடியும் என்னோடய ஆப்போனண்ட் தமிழ்நாடு பிளேயரே வந்துட்டார். நம்ம டீம்லேயே வந்துருச்சு. அது தவிர்க்க முடியாதது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒட்டுமொத்த போட்டியில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர்கள் சிறப்பாக விளையாடுறாங்க. அது ஏன்னா அது நம்மளுடைய தமிழகம் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது. வீரக்கலைகள் இன்றைக்கி பல வீரக்கலைகள் தமிழகத்தில்